மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து இயல் 3 6ஆம் வகுப்பு விரிவானம். விரிவானம்னு என்னது? துணை பாடம். ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் ஐயாவோட, ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல, அவரோட நேர்காணல்னா ஒரு பேட்டியை தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், பாடமாக நம்மளுக்கு போட்டிருக்காங்க. முன்னுரை பாருங்க. இப்போ குழந்தைகள்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பேசுறதுன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாணவர்கள் வந்து முன்னேற வந்து பல வழிகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இவர். அப்புறம் எதிர்காலம் பற்றி நம்ம கனவு கண்டு அந்த கனவு நடக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி செஞ்சு அதை அடைய வேணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைசஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இப்போ மாணவர்களோடு அவர் வந்து ஒரு உரையாடல் செய்கிறாரு. அந்த உரையாடலை தான் நம்மளுக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இடம் வந்து எங்கே அப்படின்னா தொழில்நுட்ப கண்காட்சி. தொழில்நுட்ப கண்காட்சியில் இந்த உரையாடல் நடக்குது. இது பாருங்கள். மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு அரங்குன்னு ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு வராங்க. பார்க்கும்போது அங்கே இருக்கிற கலாம் அரங்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வந்து அரங்கத்துக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க. அந்த பெயர் பலகைன்னு அது நோட்டீஸ் போர்டு அங்கே வச்சுருக்காங்க. உடனே அதை பார்க்குறாங்க. என்னடா கலாம் அரங்குன்னு சொல்லி போட்டிருக்காங்களே, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதை பார்க்குறாங்க. உடனே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னது, கலாம் ஐயாவோட புகைப்படங்கள்னால் அங்கங்கே வந்து மாட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த பிறகு அங்கேருந்து பெரிய ஸ்க்ரீனில் திரைன்னு பெரிய ஸ்க்ரீனை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அரங்க பொறுப்பாளர் இருப்பார்ல, அந்த மேனேஜர், அவர் என்ன சொல்கிறாரு, மாணவர்களே எல்லோரும் இங்கே வாங்கப்பா, எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே மாணவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்க்ரீன் முன்னாடி போய் உட்காடுறாங்க. ஸ்க்ரீன் முன்னாடி போய் உட்காந்தோன்னே அவர் கேட்குறாரு, அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மாணவர்களாக சொல்கிறாங்க, கலாம் ஐயாவை காண்பதா, எப்படி பார்க்குறதா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, கலாம் ஐயா வந்து இப்போ வராரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரையில் என்னது ஸ்க்ரீனில் அப்துல் கலாம் வந்து வராரு. அப்துல் கலாம் அவரோட உருவம் வந்து தெரியுது. உடனே மாணவர்கள், ஐயா கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கெல்லாம் விடை தருவாரா, நாங்கள் கொஸ்டின் கேட்போம், அதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் தருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு, கண்டிப்பாக பதில் தருவார் அப்படின்னு. மாணவர்கள் கேட்குறாங்க, நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போடுறாங்க. உடனே அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்களேன், அவர் வந்து திரையில் தோன்றாரா, அந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் உருவம் தெரியுது, அதுதான் இது. உடனே அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்கிறாரு, நான் கேட்குறேன் நீ கேட்குறேன்னு சொல்லி சண்டை போடவும், ஒவ்வொருத்தராக கேளுங்கப்பா, ஒவ்வொருத்தராக கேட்டால் தான், அதுவும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்து சத்தமாக கேட்கணும், சத்தமாக கேட்டால் தான் அவர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அருண்மொழி எந்திரிக்கிறா. மொதல் கேள்வி நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நான் கேட்குறேன், அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அதாவது அறிவியல் மீது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன, அது நிகழ்வு என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். உடனே அப்துல் கலாம் ஐயா வந்து பதில் சொல்கிறாரு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய ஆசிரியர் வந்து அறிவியல் பாடம் நடத்தினார். அந்த அறிவியல் பாடத்தில் வந்து என்ன சொன்னார்னா, பறவைகள் வந்து எப்படி பறக்குது அதை பற்றி விளக்கி சொன்னார். அன்னைக்கு முதல்ல இருந்து எனக்கு என்னது, வானத்தில் நம்ம பறக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுவே என்னோடய குறிக்கோளாகவும் ஆயிடுச்சு. நம்ம வானத்தில் எப்படியாவது பறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. அதுவே என்னோடய குறிக்கோளாகவும் ஆயிடுச்சு. குறிக்கோள் என்னது, எய்மாகவும் ஆயிடுச்சு. அதுதான் என்னோடய அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் தேன்மொழி கேட்குறா, அடுத்து நான் கேட்கட்டுமா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதற்கு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, தமிழில் வந்து எனக்கு திருக்குறள் மிக வந்து எனக்கு பிடித்த நூலாகும். என்ன சொல்கிறாரு, திருக்குறளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாருங்களேன், ஒரு எக்ஸாம்க்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காருங்க பாருங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதோட பொருள் என்னென்ன தெரியுமாப்பா, அறிவுன்றது என்னது, நம்மளுக்கு வந்து எப்பயுமே கூட இருக்கிறது. அதை வந்து யாராலும் அந்த அறிவை வந்து அழிக்கவே முடியாது. இப்போ ஒரு பையன் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறான்னா, அதை ஒரு பகைவர், ஒரு சொந்தக்காரவங்களோ இல்லை அந்த பையனோட எதிரியோ நினச்சாலும் அந்த பையனை முட்டாளாக்க முடியுமா? ஆக்க முடியாது. அப்போ அறிவுன்றது நம்மளை காக்கக்கூடிய ஒரு அரண் போன்றது. அரண் என்னது, ஒரு பாதுகாப்பான சுவர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அரண். அப்போ அறிவுன்றது நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அரண் போன்றது, அதோட மீனிங் தான் இது. அந்த குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லிலியன்
வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், அந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படிக்கும்போது எனக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூணுமே வந்துச்சு. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூணுமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் அப்துல்லான்ற ஒரு பையன் கேட்குறான், நீங்கள் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வு எது, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வு எது, ஏவுகணை சோதனை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, இல்லை, போலியோனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க காலில் வந்து நடக்கிறதுக்காக ஒரு இது போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அந்த ஒரு மிஷின் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா 3 கிலோ எடை இருந்துச்சான். அதை 3 கிலோவை தூக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறத பார்த்தாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலை அப்படின்னா ஃபைபர், கார்பன் இல்லைன்னா என்னப்பா ஃபைபர், அதை வச்சு வெறும் 300 கிராம் எடையில வந்து நான் வந்து அதற்கு செயற்கை கால்கள் வந்து உருவாக்குனேன். அந்த அந்த செயற்கை காலை அவங்க போட்டு அவங்க சந்தோஷமாக அங்கிட்டு இங்கிட்டு நடந்ததை பார்த்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததுலே ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இளம்பெருதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறாங்க பாருங்கள். இளம்பெருதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றியெல்லாம் நீங்கள் எது சொல்கிறீங்க, நம்ம சுதந்திர இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, அதோட வெற்றியாக நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க, அறிகுறி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், தகவல் தொழில்நுட்பத்துறையிலையும் மிகுதியான வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அப்புறம் செயற்கைக்கோளையை எந்த வகையான செயற்கைக்கோளையை வந்து நம்ம ஏவுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து சக்தி இருக்குது, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுலேயும் முன்னிலையில் இருக்கிறோம், ஃபஸ்ட்டாக நம்ம தான் இருக்கிறோம், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம். இது ஃபுல்லாக நம்ம அடைஞ்ச வெற்றி, நம்ம இந்திய நாடு அடைஞ்ச வெற்றின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் நீலன் ஒரு பையன் கேட்குறான், இந்த அளவுக்கு முன்னேறிக்குள்ள ஆனால் வந்து மனுஷர்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையே, அதுக்கு காரணம் என்ன ஐயா, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீலன் கேட்குறான். அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, கடலுக்கு அடியில் மனுஷனால் கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான தாவரங்கள் வந்து இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் இருக்கிறதான நிறைய நோய்களுக்கு வந்து நம்ம மருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஆழ்கடியில் போயிட்டு ஆழமான கடல் பகுதியில் போய் அந்த தாவர பகுதிகளை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த இதை சேகரித்து கொண்டு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், வான்மதி கேட்குறா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும், 100 ஆண்டுக்கு பின்னாடி இந்தியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அது கேட்குறா. அதுக்கு ஐயா சொல்கிறாரு, 3 சிறப்புகளை வந்து பெற்றிருக்கும். என்ன சிறப்புகள் அப்படின்னா, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல் வலுவான கல்வி இங்கே இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குப்பா, அதில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம கல்வி முறை வந்து மாறி இருக்கும். அப்புறம் வந்து எல்லா இயற்கை வளங்கள் தீர்ந்து போயிருந்தாலும் நம்ம தயாரித்து அனுக்கிற செயற்கைக்கோள் இருக்கிற சேட்டலைட்டு அது வந்து சூரிய சக்தியை வந்து வாங்கி நம்மளுக்கு வந்து தரும் அப்படின்றாரு. 3வது என்ன சொன்னால், செவ்வாய்க்கோளில் வந்து மனுஷ இனம் வந்து குடியேறி இருக்கும், செவ்வாயிலேயே மனுஷர் போய் குடியேறி இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த 3 காரணத்தை வந்து இது வந்து சொல்கிறார். 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் மேரின்னு ஒரு பொண்ணு என்ன கேட்குறா பாருங்க, செவ்வாய்க்கோளில் வந்து மனுஷன் வாழ முடியுமா, சரி எங்களெல்லாம் எப்போ வந்து நிலவுக்கு கூட்டு போவீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறான். அப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்கு. அடுத்த ஆண்டுகளில் ஏவுதினப்பா ராக்கெட்டில் வந்து மனுஷர்களுக்கு வந்து நிலவுக்கு அனுப்ப போகிறோம், அதனால் வந்து நீங்களும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எத்தனை கிலோ எடை உள்ள ராக்கெட் அனுப்பியிருக்காங்க, சேட்டலைட்டு 525 கிலோ உள்ள சேட்டலைட் அனுப்பியிருக்காங்களாம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து ராக்கெட் அனுப்ப போகிறோம், ராக்கெட்டில் மனுஷர்களை அனுப்ப போகிறோம், ஸோ நீங்களும் போக தயாராக இருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், பாத்திமா என்ன கேட்குறா பாருங்கள், நிலவுக்கு மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு கூட நம்ம போக முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அப்துல் கலாம் சொல்கிறாரு, சூரியன் வந்து தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய வெப்பத்தை வந்து அது வெளியே கொண்டு வரும், அதனால அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து உபகரணம் கண்டுபிடிக்கலை, இனிமேல் அதை கண்டுபிடிச்சோம்னா அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
என்னது நம்ம சூரியனுக்கு கூட நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்கிறாரு. இளம்பிறை முதல் விஞ்ஞானியாக யாரை சொல்லலாம், உலகிலேயே முதல் விஞ்ஞானியாக யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த பொண்ணு. அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, அறிவியல் அடிப்படையில் வந்து கேள்வி கேட்குற மனப்பான்மை வந்து அறிவியல் பிறந்துச்சு. கேள்வி எப்போ கேட்க ஆரம்பித்தோமோ அப்போவே அறிவியல் பிறந்துருச்சு. அப்போ இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்குற குழந்தைகள் தான் சிறந்த சயின்டிஸ்ட். அப்போ நீங்கள் தான் சிறந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கவின் அமுதன் சொல்கிறாங்க பாருங்களேன், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படின்னா வளரும் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன பங்கு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு என்ன பங்கு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்கிறான் அந்த பையன். அதுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, வருங்காலத்தில் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் உயர்ந்த குறிக்கோளை வந்து மனசில் வச்சுருக்கணும். ஏதோ எடுத்தோம் ஏதோ படித்தோம் அப்படின்னு சொல்லி இருக்காமல், எந்த துறை எடுத்தாலும் அதை வந்து உயர்ந்த குறிக்கோளை வந்து ஒரு நல்ல எய்ம் இருக்கணும். உங்கள் எய்ம் வந்து நல்ல ஹை லெவலில் இருக்கணும், திங்க் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கான அறிவையும் அனுபவத்தையும் வந்து நீங்கள் இப்போயே சேகரித்து வச்சுக்கணும். கடின உழைப்பு வேணும். கடின உழைப்பு இருந்தால் வந்து நீங்கள் வெற்றி அடையலாம். இந்தியாவோட வெற்றிக்கு உங்கள் வெற்றி வந்து உதவுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. வெண்பா கேட்குறா, வெற்றி அடையும் வழி எது சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 2 வழிகள் இருக்குப்பா. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை கவனிங்க. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை கேட்கணும் அப்படின்னா நல்ல ஒரு அறிவாளியான பேச்சை வந்து கேட்கணும். வியர்வை அப்படின்னு என்னது? அந்த வெயிலில் போய் அலைஞ்சு வேர்க்கணுன்றாரா? கடின உழைப்பு தேவைன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, நன்றி குழந்தைகளே, நம்ம வந்து இன்னும் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கையை அமைச்சு பாய்க்கு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்க்ரீனை விட்டு மறைஞ்சு போகிறாரு. புரியுதா? அப்போ உடனே அரங்க பொறுப்பாளர் கேட்குறாரு, என்ன மாணவர்களே, கலாம் ஐயாவோட பேசினது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சா? சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த அரங்கத்தை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க. புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், கற்பவை கற்றபின். கனவு காணுங்கள் என்பது அப்துல் கலாமின் பொன்மொழி. உங்கள் கனவுகள் பற்றி வகுப்பதில் கலந்துரையாடுகள். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னா தேவையில்லாமல் கனவு காணக்கூடாது. நம்ம ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கனவு காண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. உங்கள் கனவு என்னன்னு சொல்லி நீங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேர்காணல் செய்ய விரும்பும் ஒருவரை குறிப்பிடுக. அவரிடம் கேட்க விரும்பும் 5 வினாக்கள். இப்போ கலாம் ஐயாட்ட பிள்ளைங்களாம் கேள்வி கேட்டுச்சா, அது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கணும், பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது யார், அவங்ககிட்ட கேட்கக்கூடிய 5 கேள்விகள் என்னன்னு சொல்லி அதை எழுத சொல்கிறாங்க. மதிப்பீடு பாருங்க. சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார்? அங்கே ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன்லப்பா நான். உணவு உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், அணு உலைகள், நவீன, அதெல்லாம் வந்து அந்த 5 பாயிண்ட் வரும். தமக்கு பெரும் மகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு. அந்த போலியோனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 கிலோவுக்கு பதிலாக என்னது 250 கிராமில் வந்து கண்டுபிடிச்சாரா, 300 கிராமில் கண்டுபிடிச்சாரா? அந்த பேரா வந்து நம்மளுக்கு இது ஆன்சராக வரும். சரிங்களா? சிந்தனை வினா பாருங்கள். நீங்கள் அப்துல் கலாமிடம் கேட்க விரும்பும் வினாக்களை ஒரு கடிதமாக எழுதுக. இப்போ அப்துல் கலாம் ஐயா இறந்துட்டாரு, ஆனால் வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த என்னென்ன வினாக்கள் வந்து கேட்பீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பீங்க அப்படின்ட்டு ஒரு கடிதமாக எழுத சொல்கிறாங்க. அதை வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதாப்பா? இந்த பாடத்தை கவனிச்சிங்களா? இப்போ அந்த பிள்ளைங்களாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அவர் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு அழகாக நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.